இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோவுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா குவரிஸ். அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோம். லைக் லேப்டாப், டேப்லெட், அப்புறம் வந்துட்டு மொபைல் ஃபோன், இந்த மாதிரி வேரியஸ் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வெப்சைட்டை வந்து ஒவ்வொரு டிவைஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு பார்க்க முடியும், ரைட்? டெஸ்க்டாப்ல ஒரு மாதிரி இருக்கும், லேப்டாப்ல ஒரு மாதிரி அலைன் ஆயிருக்கும், அதே மொபைல் டிவைஸ்ல பார்க்கும்போது இன்னும் வேற மாதிரி நமக்கு அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டா ஒரே டைம் கிரியேட் பண்ணும்போது செட் பண்றது, அதுதான் இந்த மீடியா குவரிஸ். ஸோ அந்தந்த டிவைஸ் ஸ்க்ரீனுக்கு ஏத்தாப்புல நம்மளோட டிசைனை வந்து நம்ம செட் பண்ண போறோம். ஓகே, ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா CSS 2ல வந்து மீடியான்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தது. பட் என்னாச்சுன்னா பிரிண்ட், அதாவது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அப்பியரன்ஸ் இருக்கும்ல, அதை தவிர்த்து மற்ற எல்லா டிவைஸ்க்கும் இது சப்போர்ட் ஆனிச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி CSS 3ல ஸோ இதோட வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதே மீடியா தான், பட் கொஞ்சம் அடிஷ்னல் செட்டிங்ஸோட நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா அந்த டிவைஸோட கேப்பபிலிட்டி எவ்வளோ, ஸோ அந்த டிவைஸ்க்கான கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்டைலை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கிறது. ஸோ அதெல்லாம் எப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வியூ போர்ட்னு சொல்லுவோம். வியூ போர்ட்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப நீங்க ஒரு ஸ்கிரீனை பாக்குறீங்கல்ல, அதை தான் நம்ம வியூ போர்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாக்குற அந்த வியூவோட வித் அண்ட் ஹைட்டை வந்து டிஃபைன் பண்றது. ஓகேவா? அந்த ஸ்கிரீன் மொத்த ஸ்கிரீன்ல எவ்வளவு தூரம் நம்மளால வியூ பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வியூ போர்ட்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஹைட் அண்ட் வித்தை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த டிவைஸோட வித் அண்ட் ஹைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா போர்ட்ரைட்ல இருக்கா, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கா, அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றது ஓரியன்டேஷனை டிஃபைன் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன். ஸோ மொபைல்ல ஒரு ரெசல்யூஷன் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு டிவைஸுக்கும் அந்த ரெசல்யூஷன் வேரி ஆகும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஸ்டைலை வந்து நம்ம வேரி பண்ணி காட்டலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட் சிம்பிள் போட்டுக்கணும், மீடியான்னு எழுதிட்டேன். சில கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். நாட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒன்லின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். அடுத்தது வந்து மீடியாவோட டைப், என்ன டைப் ஆஃப் மீடியான்றதை டிஃபைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அண்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும், ஏன்னா இதுதான் வந்து கம்பைன் பண்ண போகுது. அதுக்கப்புறம் வித்தின் த பிராக்கெட்ல நீங்க வந்து எக்ஸ்பிரஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து ஓரியன்டேஷன் டிஃபைன் பண்ண போறீங்களா, இல்ல வித் அண்ட் ஹைட் டிஃபைன் பண்ண போறீங்களா, இல்ல ரெசல்யூஷன் டிஃபைன் பண்ண போறீங்களா, அது எல்லாமே அந்த பிராக்கெட்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா சிஎஸ்எஸ் கோட் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த மாதிரி மீடியா கோரிஸ்ல போயிட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க டைரக்டாவே வந்து வேற வேற சிஎஸ்எஸ் ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை கூட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நீங்க மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா வந்து தனியா நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கான ஸ்டைலையும் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க லிங்க் டேக் யூஸ் பண்ணி உங்களோட வெப்பேஜோட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 கீவேர்ட் பார்த்தோம்ல, ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நாட், ஒன்லி, அண்ட். ஸோ நாட்ன்றது என்னன்னா எல்லா மீடியாவுக்கும் அப்ளை ஆகக்கூடாது, அதாவது எல்லா டிவைஸுக்கும் இது கிடையாது அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் நாட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி. ஒன்லின்றது வந்து ஜென்ரலா வந்து ஓல்டு ப்ரௌசருக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு கீவேர்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரௌசர்
browserல வந்து நம்ம ஒன்லின்றதை டிஃபைன் பண்ணோம்னா எந்த ஒரு சேஞ்ச் வேரியேஷன் இருக்காது. ஆக்சுவலா அது வந்து ஓல்டு ப்ரௌசருக்காக. ஏன்னா சில ஓல்டு ப்ரௌசர்ஸ்லாம் வந்து நமக்கோட மீடியா கொரிய சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? அந்த டேர்ம் அதுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேற ஏதாவது அதுல ஏற்கனவே இருக்கிற ஸ்டைலை வந்து அப்ளை பண்றதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது அந்த ஒன்லின்ற கீவேர்ட். ஸோ நீங்க வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்ல வந்து நீங்க ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்லியோ நாட்டோ தேவைப்படாது. சாரி, ஒன்லி தேவைப்படாது. நாட்ன்றது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அண்ட்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன டிவைஸோ அதையும் ஓகே அதுக்கப்புறம் அதுல நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸையும் சாரி என்ன டிவைஸோ அதையும் அதோட எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம கம்பைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு தான் அண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா டைப்ஸ். இதுல என்னென்ன மாதிரியான மீடியா டைப்ஸ் இருக்குன்னா ஆல், பிரிண்ட், ஸ்கிரீன், ஸ்பீச். ஆக்சுவலாக நம்ம வந்து மீடியா டைப் டிஃபைன் பண்ணணும்ல. ஸோ அந்த இடத்துல நீங்க என்னென்ன யூஸ் பண்ணலான்றது தான் இது. ஸோ ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டிவைஸ் டைப்புக்கும் அப்ளை ஆகும். பிரிண்ட்னா ஒன்லி ஃபார் பிரிண்டர்ஸ்க்கு மட்டும். ஸ்க்ரீன்னா வந்து நம்மளோட லேப்டாப், பிசி, மொபைல் ஃபோன் அது எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீனை டிஃபைன் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீச். இந்த ஸ்பீச்ன்றது வந்து பர்டிகுலராக வந்து ஸ்க்ரீனை பார்க்க முடியாதவங்களுக்காக, ஸோ ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்காக யூஸ் பண்றது. அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் லவுடா அந்த கண்டென்ட் என்னன்றத ரீட் அவுட் பண்ணும். ஸோ அதுதான் ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ரீனை வச்சுதான். ஸோ அதை மட்டும் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ரிமைனிங்லாம் வந்து இப்போ பிரிண்டர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது பிரிண்ட் ஓகேவா, அதை நம்ம வந்து டைரக்டா எக்ஸ்பிளைன் இது பண்ணல. ஸோ நான் வந்து ஸ்க்ரீனை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கு டிஃபைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஒரு H1 எலிமெண்ட், ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட், ஒரு இமேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மீடியா கொரிய வேரி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டேக்ல வந்து @ சிம்பிள் போட்டுக்கிறேன், அடுத்து மீடியான்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியாவோட டைப்பை டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் அண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ல வந்து மேக்ஸ் வித் ஓகேவா, இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ வித் ஹைட்டு டிஃபைன் பண்ணலான்னு போட்டதா. ஸோ மேக்ஸ் வித் நம்ம அப்ளை பண்றோம். 980 பிக்சல்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இதுதான் கொடுக்கலாமா அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி எந்த பிக்சல் வேல்யூ வேணாலும் நீங்க வேரி பண்ணிக்கலாம். ஸோ H1க்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 980 பிக்சலா இருக்கும்போது ஸ்க்ரீனு H1ஓட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆலிவ் ஓகேவா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆலிவ் கிரீன்ல இருக்கணும்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பேராகிராஃப் ஓகேவா. ஸோ பேராகிராஃபோட டெக்ஸ்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ பேராகிராஃப் டெக்ஸ்ட் கலரை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ கலர் கோலன் ரெட்னு கொடுத்துருக்கேன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கோமா. ஸோ நான் அந்த இமேஜை என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்பிளேல இல்லாத மாதிரி கிரியேட் பண்ண போறேன். ஸோ டிஸ்பிளே நன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகும், 980 பிக்சல் ஆகும்போது இமேஜே அங்க வந்து வியூ ஆகாது ஓகே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைலை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வித்தில் இருக்கு ஓகேவா. இப்போ நம்ம வந்து வித்தை ரெடியூஸ் பண்ணி காட்டலாம். பாருங்க ஸ்க்ரீன் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணதுமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து அந்த ஆலிவ் கிரீன்ல வந்துருச்சு ஓகேவா. நம்ம மேக்ஸ் வித் எவ்வளவு கொடுத்தோம், 980 பிக்சல். ஸோ 980 பிக்சல் அப்ளை ஆகும்போது பேக்ரவுண்ட் ஆலிவ் கிரீனா மாறிடுச்சு, டெக்ஸ்ட் கலர் ரெட் கலர்ல மாறிடுச்சு, இமேஜ் வியூவே ஆகல. ஸோ இப்போ நம்ம ஒரு மீடியா தான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்க ஒரே பேஜுக்கு எத்தனை மீடியா ஸ்கிரீன் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா எது ஹையஸ்ட் பிக்சலோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் டு லோவஸ்ட் அந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து மீடியா ஸ்கிரீனை வந்து ஆட் பண்ணிட்டே வரணும் ஸ்டைல் டேக்ல ஓகேவா. இன்கேஸ் நீங்க வந்து
கம்மியான பிக்சல் வேல்யூவை வந்து ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த வேல்யூலயே ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஏன்னா மேக்ஸ் வித் 650 பிக்சல். ஸோ அப்போ 650 பிக்சல் அதுக்கு மேலே இருந்தாலும் ஒரே ஸ்டைல் தான் அப்ளை ஆகும். ஸோ எப்பவுமே நீங்க வந்து ஸ்டைல் டிஃபைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதுக்கு அடுத்த லீஸ்ட் வேல்யூ, அதுக்கு அடுத்த லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி தான் இந்த மீடியாவை டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து 980 பிக்சல், அதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. இப்போ நான் அதை விட கம்மியான வேல்யூ கொடுக்கும்போது நான் செகண்ட் அடுத்த லைன்ல நான் அதை என்ட்ரி பண்றேன். இதே நான் வந்து ஒரு 1000 1080 அந்த மாதிரி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸ் வித் 650 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். அடுத்து H1ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வயலட்னு மாத்திருக்கோம். பேராகிராஃப் வந்து கலர் கிரீன். ஓகேவா, அதாவது டெக்ஸ்ட் கலர் கிரீன்ல சேஞ்ச் ஆகணும். இமேஜ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா விசிபிலிட்டி விசிபிள் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைலை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ நம்ம வந்து சைஸ் வேரி பண்றோம். ஸோ 980 வரும்போது ஆலிவ் கிரீன்ல இருக்கு. அடுத்து 650 கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த இது வரும்போது நம்ம என்ன வயலட் கலர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் வந்து கிரீனு. இமேஜ் பாருங்க வியூ ஆகல. ரீசன் என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே நான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ நான் இப்போ வந்து விசிபிலிட்டி விசிபிள்னு கொடுக்கும்போது அது ஒர்க் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா டிஸ்பிளே பிளாக்னு டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ வியூ ஆகுது. ஓகே, நம்ம கொடுத்திருந்த மீடியா குவரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ரெஃப்ளெக்ஷன் எல்லாமே நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வியூ ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மீடியா குவரிஸ். இது வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டைல் இல்லாம நம்ம என்னென்னலாம் CSS ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.